கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த 6 மாதமும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வருகின்றார். இந்த 7வது மாதத்திலும் தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையின் பலனை தரப்போகின்றார். எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால், வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 22ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீ விடுவித்தீர். நீ நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தாவீது சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகிறார் என்றால், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். ஆம், என் அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த 6 மாதத்தையும் நான் கடந்து விட்டோம். இந்த 2024 இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்களுடைய நம்பிக்கை எதில் இருக்கணும்னா, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கணும். அவர் தான் நமக்கு நம்பிக்கையின் நங்கூரம். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நங்கூரம். இன்றைக்கு நம்ம அநேக மனுஷர்களை நம்ம நம்புகிறோம். இன்றைக்கி அநேக மனுஷிகளை நம்ம நம்புகிறோம். அநேக ஊழியர்களை நம்ம நம்புகிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, வேத புத்தகம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை நம்புங்க. பாஸ்டரை அல்ல, ஊழியர்களை அல்ல, உங்களுடைய சகோதரிகளை அல்ல. நீங்கள் யாரை நம்ப வேண்டும் என்றால் கர்த்தரை நம்ப வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும். அதனால தான் தாவீது சொல்கிறார், எங்கள் பிதாக்கள், எங்களுடைய முற்பிதாக்கள், அவர்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஆம், அல்லேலூயா. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். அந்த வசனத்தில் கவனித்து பாருங்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஜீவிக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வளர்றீங்க. இன்றைக்கி நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பேரையும் நான் நம்பி இருந்த நாட்கள் உண்டு. ஒரு சில பேர் சொன்னாங்க, நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் இப்போ எப்படி சொல்லியிருந்தார்கள் என்றால், ஒரு சில பேருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் உங்களை கவனித்து கொள்வோம், நாங்கள் இருக்கிற வரையும் உங்களை பார்த்து கொள்வோம், இந்த ஊழியங்களையெல்லாம் நாங்கள் தாங்குவோம், உங்களுக்கு பக்க துணையாக இருப்போம், நீங்கள் எந்த காரியத்திலும் பயப்பட வேண்டாம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம், நீங்கள் கர்த்தருடைய ஒரு உடன்படிக்கை பெட்டியை போல், இப்படி நம்மளை நம்ப வைப்பாங்க. ஏன் நம்ப வைப்பாங்கன்னா, அவங்களுடைய வேலைகள் முடிய வேண்டும், தங்களுடைய வேலைகள் முடிவதற்காக, தங்களுடைய காரியம் மட்டும் நடைபெறுவதற்காக அவர்கள் நம்மளை நம்ப வைத்து கழுத்தாக இருப்பாங்க. நான் வச்சுக்கிடுங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நம்பி நம்ம வீட்டுக்கு போவோம், நம்மளை வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. என்னை வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. எத்தனை பேரை நீட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும், பேர்களெல்லாம் நான் சொல்ல முடியும், எவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க நீட்டு. ஒரு அம்பாசமுத்திரம் பகுதியில் ஒரு வயதான தம்பதியர் என்ற வீட்டுக்கு கடந்து செல்வேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தான் என் பிள்ளைம்பாங்க. நம்பி ஒரு சில தொகையை நான் கொடுத்தேன். ஆனால் அவர்கள் மறிக்கும் போது தன்னுடைய மகளிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க, அண்ணனை மட்டும் ஏமாத்திராத நீட்டு. அவள் முதல் வேலை என்ன தான் ஏமாத்தினா. ஆமென், அல்லேலூயா. அதே போல் மும்பை பட்டணத்திலையும், ஐயோ பிரதர், அண்ணன் நீங்கள் தானே எங்களுக்கு கூட பிறந்தவர், நான் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னே, மறித்தாலும் என் பிள்ளை உங்களை கைவிட மாட்டான், என் பிள்ளை இருக்கிற வரையும் உங்களை பார்த்துக்கிடுவா, நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்த்துக்கிடணும். இப்படிலாம் அநேகமான வார்த்தைகளை பேசினவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் மித்தமாக எனக்கு அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஜீவிக்கிறீங்க? ஆண்டவரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. நாம் வேதனைப்பட்டு ஒடுங்கி வெட்கத்தோடு திரிந்த நாட்கள் உண்டு. என்னுடைய குடும்பத்தை நம்பி, என்னுடைய உடன் பிறந்தவங்களை நம்பி வெட்கப்பட்டு அலைந்த நாட்கள் உண்டு. ஆனால் என்னை தேற்றினது தாவீதனுடைய சங்கீதம். வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வேத வசனத்தில் தாவீது எவ்வளோ அவமானங்களை பட்டிருப்பார். அந்த வசனங்களை எழுதும்போது அவர் எவ்வளோ வேதனையோடு எழுதியிருப்பார். அந்த வசனங்கள் என்னை தேற்றியது. எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, சவுலை நம்பி அவர் வீட்டுக்குள்ளே போனார். சவுலை என்ன சொன்னார்? இந்த மகளை கட்டித்தரேன்,
அந்த மகளை கட்டித்தரேன். கடைசியில் பாருங்கள், சவுளுடைய வேலை முடிஞ்சுன்னா தாவீதை பைத்தியக்காரனை போல் மாற்றினார். என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, பைத்தியக்காரனை போல் பிச்சைக்காரனை போல் ரோட்டை நான் அலைந்த நாட்கள் உண்டு. கர்த்தர் என்னை தேற்றினார். இன்றைக்கி ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்தி வருகின்றார். என் அன்பு தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட இப்படி நடந்திருக்கும். உங்களை யூஸ் பண்ணிவிட்டு குப்பையை போட்டிருப்பாங்க. பிச்சைக்காரனை விட கேவலமாக நினச்சிருப்பாங்க. கேவலமாக ஒரு பைத்தியக்காரனை போல் கேவலமாக நினச்சி நீங்கள் பைத்தியக்காரனை போல் நடந்திருக்கலாம். நீங்கள் அவங்களெல்லாம் நம்பி வெட்கப்பட்டு போயிருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்ன நம்பு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, வேத புத்தகம் சொல்லப்பட்டு இருக்கிற ரோமர் எழுதின புஸ்தகத்தில் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோம் சாப்டர் 4 verse 21 வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார்கள். நம்ம விசுவாசத்தில் வல்லவரான ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாக செய்வார். சவுளுடைய குமாரத்தி எங்கே போயிட்டா சொல்லுங்கள்? ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாக நடத்துவார். பவுல் ரட்சிக்கப்படும் போது சொன்னார் ஆண்டவர், நீ முள்ளின் மீது முதைக்கிறது கடினமான காரியம். சவுளை எங்கேயும் போக விடலை. வாக்கு தத்தம் பண்ணியாச்சுன்னா, ஆண்டவர் உங்களுக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக நடக்கும். நம்புங்க. நீங்கள் நம்பிக்கையில் தாங்க உங்களுடைய வாழ்க்கை. வேத வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் ரோமர்களும், தேவன் வாக்கு தத்தம் பண்ணி அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, யாரை? மனுஷங்களை மகிமைப்படுத்தாதீங்க. நான்லாம் நினச்சது உண்டு, இவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலை இல்லை, நம்மளை பார்த்துக்கிடுவாங்கன்னுட்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ என்ன மகிமைப்படுத்து, நான் உன்னை பார்த்து கொள்வேன். என் அன்பு தேவனுடைய ஜனமே, நான் உன்னை கவனித்து கொள்வேன். அன்பு தேவனுடைய ஜனமே, அவர்கள் விசுவாசத்தில் வல்லவரானார்கள். நானும் இன்னைக்கு அநேக ஜனங்கள் மத்தியில் ஏமாந்து வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு நான் விசுவாசத்தில் இப்போ என்ன செய்கிறேன்? ஆண்டவருடைய சமூகத்தில் வல்லவனாக ஜீவிக்கின்றேன். என் தேவன் வல்லமை உள்ளவர். சிங்கத்தின் கெபியில கடந்தால் என்னை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவர் என் தேவன் ஒருவரே. ஆம், எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, வேதம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. யோபு புஸ்தகத்தில் பாருங்கள், 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் எடுத்து படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோபு 13:15 வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் எடுக்கிறேன். யோபு 13:15 அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். நான் என்ன தவறு பண்ண ஆண்டவரே? நான் இன்றைக்கும் கேட்கறது உண்டு. நேற்று இரவும் கூட நான் முழுவதும் மையாக உட்காந்து ஜெபிச்சுட்டு ஒரு சில பேருக்கு நான் மெசேஜ் போட்டுட்ருந்தேன். அப்போ நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட காரியம், நான் என்ன தவறு பண்ண ஆண்டவரே? நான் உண்மை நம்பிக்கையாக இருப்பேன், என்னை விட்டு யார் போனாலும் பரவாயில்ல, நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். எனக்குரியதை நீர் எப்போது வேண்டுமென்றாலும் நிறைவேற்றுவீர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குன்னு ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நான் உங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் குழந்தையை தருவார். கடன் பாரத்தோடு இருக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யனாக மாற்றுவார். ஒன்றுமில்லாத ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து ஐஸ்வர்யவானாக மாற்றினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வியாதியோடு இருக்கிறீங்களா? யோபுவின் எல்லா காரியத்தையும் மாற்றி இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பினார். பார்த்தீங்களா? அப்படி நிரப்புவார். எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. யோபுவுடைய சாப்டர் வச்சு நினச்சி பாருங்கள். நீங்கள் யோபுவை போல் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தி பலப்படுத்துவார். எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. நான் ஊழியக்காரனாக இருந்தோம், எத்தனை பேர் மேலேயும் நம்பிக்கை வச்சேன். மிஞ்சினது அவமானம், மிஞ்சினது கஷ்டம், கண்ணீர், வேதனை, ரோட்டில் அழுதுட்டு சென்ற நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. இன்றைக்கி ஆண்டவர் என்னை கனப்படுத்தி இருக்கின்றார். அவர் ஒரு நாள் என்ன சொன்னார்? எழும்புடா, நான் தகப்பன், என்ன நினச்சிட்டு போயிட்டுருக்கிறேன்? ஆண்டவர் என்னை கனப்படுத்தி இருக்கிறார். என்னை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்வாங்க. என்னை வேதனைப்படுத்துகிறவங்க அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்வாங்க. மனுஷன் எதை விதைச்சானோ அதை தானே அறுப்பான். என்ன, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்பாதீங்க, ஊழியக்காரனை அவதூறு பண்ணாதீங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் தப்பு பண்ணால் என் தகப்பன் பார்த்து கொள்வார். என் அன்பு தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஜெபிங்க,
இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்பிக்கை வைங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்க நல்ல தந்தையே, இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இப்படி பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினாலும் பலத்தினாலும் வல்லமையினாலும் இந்த பிள்ளைகளுடைய சமூகத்தில் நம்பிக்கை வைத்து எல்லா காரியத்திலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபை செய்யும். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கடன் பாரங்களை மாற்றும். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. வேதனையோடும் போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகளை மாற்றும் ஆண்டவரே. நான் யாரை நம்ப? அவர்கள் இப்படி நம்பிக்கையற்று திரிவர்களே, என்னை போல தெரிந்தவர்களை நீர் பேசும், நீர் பேசும். அவங்க ஜெபத்தில் உட்காரட்டும் ஆண்டவரே. கர்த்தரை நம்பட்டும். கர்த்தர் எனக்கு என்ன காரியம் செய்கிறாரோ செய்யட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கட்டும். மனுஷ மார்க்கமே அவர்கள் நடக்காதபடி தேவ சித்தத்தின்படி நடக்கத்தக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் பொறுப்படும். யோபு சொன்னது போல, நீர் என்னை கொன்று வாட்டாலும் டேடி நான் உன் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். நீரேன் தகப்பன், என்னை கனப்படுத்துகிறீர், மகிமைப்படுத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். உங்கள் கரம் தொடர்ந்து உதவி செய்யட்டும். எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றேன். தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்களை நீர் பன்மடங்கு பலப்படுத்தி ஆசீர்வதியும். உம்முடைய தேவதூதர்கள் எப்போது அவர்களோடு இருந்து வழி நடத்தட்டும். பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஊழியங்களுக்காக ஜெபிக்க விரும்பினீங்கன்னா எங்களுக்காக ஜெபிங்க. 6 மிஷினரிகளை தாங்கி வருகின்றோம். எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் தாங்க விரும்பினீங்கன்னா கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பேயில் தாங்க விரும்பினீங்கன்னா எங்களுடைய நம்பர் 9920606058. இன்னொரு நம்பர் இருக்குது 9920202058. இந்த நம்பரில் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே பண்ணலாம். நீங்கள் கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் ஊழியங்களை தாங்குங்க. யாரும் கடன் வாங்கி தாங்காதீங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.